ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ போட்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய உங்களோட blitz 2000 அப்படிங்கக்கூடிய 2.1 ஸ்பீக்கரோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேரும். இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கரோட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ ஊஃபர் அதே மாதிரி ஸ்பீக்கர் உள்ளே இந்த எல்லாத்தையுமே வந்து நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேபிள் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் வந்துட்டு அந்த ஆண்ட்ராய்ட் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எஃப்எம் யூஸ் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஸ்பீக்கரை வந்துட்டு அவுட்புட்டில் நீங்கள் வேறு ஏதாவது டிவைஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை எடுத்து வைப்போம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் லீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோட ஆக்சுவலாக எல்லா ப்ராடக்ட்ஸோட கொடுக்குற மாதிரி இது கூட ஒரு ப்ராடக்ட் லீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ் மாதிரியே போட்டில் கொடுக்குற மாதிரி இதுலேயும் 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதோட மேனுவல், இந்த ஸ்பீக்கரோட மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படிலாம் இதை ஆப்ரேட் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், இதோட ரிமோட்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா இதை கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதை தவிர வந்துட்டு வேறு எதுவும் கொடுக்கல, ஸ்பீக்கர் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் அடிஷனலாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்துட்டு blitz 2000 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய போட் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மியூசிக் ட்ராக் கண்ட்ரோல் எல்லாமே வேலை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்பி அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு போடுற ஆப்ஷன்ஸும் வந்துட்டு ஸ்பீக்கருக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. 1500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சென்டரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்இடி லைட் அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ வேறு இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 பேஸ் கண்ட்ரோல் வந்து மேனுவலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு டயல் மாதிரி இதில் வந்து அது இல்லை. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனா கொடுத்த அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் அதுக்கப்புறம் அவுட்புட் இந்த ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே பேக் சைடில் கொடுக்கல. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேஸ் கண்ட்ரோல் வந்துட்டு ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு கொடுக்கல. இப்போ இந்த ஸ்பீக்கரை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் டிஸ்பிளேல இப்போ கரண்ட்டாக வந்து ப்ளூடூத் மோடில் வந்து இருக்குது. நான் என்னோட மொபைலோட வந்து பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 வாட் ஆர்எம்எஸ் அவுட்புட் இருக்கக்கூடிய போட் சிக்னேச்சர் சவுண்ட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 சரௌண்ட் சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வந்துட்டு இதை நம்ம ஒரு 4000க்குள்ளே ஒரு 100 வாட்ஸுங்கிறது ஸோ நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, ஒரு நல்ல ரேஞ்சு தான். ஸோ சவுண்ட் கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். பட் சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோவில் இனிஷியலாக டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இது ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் தனியாக ஒரு வீடியோவோ அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் நான் மறக்காம நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பர்சனல் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கரில் நான் ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களே பர்சனலாக ஃபஸ்ட்டு இது வந்து கேட்டு பாருங்க. ஸோ நான் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நார்மலாக வந்து ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு கண்ட்ரி மோடு, இப்போ பேஸ் மோடு, ஸோ பேஸ் மோடில் இருக்குது. இப்போ வந்து எந்த மோடும் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுற மாதிரி இப்போ மோட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து பாப், இப்போ வந்து ராக், வந்து கிளாசிக். இதில் வந்து பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கான்ஃபிகரேஷன் ஒரு மோட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஓரளவு நல்லாயிருக்கு. எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேஸ் வந்து நல்லாயிருக்கு. மொபைலை ஸ்டாப் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ இது கூட கொடுத்துருக்க ரிமோட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1500 பார்த்தீங்க இருந்ததை விட இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ஸ் எல்லாமே வந்துட்டு இண்டிவிஜுவல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இதில் பேஸ் கண்ட்ரோல் ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளும் வந்துட்டு இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா 1500 அது கிடையாது. அதுக்கப்புறம் ஆக்ஸ் இன்புட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அது ரிப்பீட் மோட் செலக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவலைசர் செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் இண்டிவிஜுவலாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட்டன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈக்குவலைசர் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈக்குவலைசர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆஃப் பண்ணுறதுக்கும் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4000 பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. எதுவுமே பெருசாக விட கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதில் வந்து ரிமோட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னோட பர்சனல் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து இன்னும் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பேஸ் அப்புறம் ட்ரிபிள் கண்ட்ரோலுமே நமக்கு ரெண்டுமே கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கலாம். பேஸ் வந்துட்டு 0 to 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா 0 to 5 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 to 30 அந்த லெவலில் வந்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் வால்யூம் வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 20 அந்த ரேஞ்சில் வச்சா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. உங்கள் பேஸும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா. ஸோ என்னோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரேஞ்சில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு 1 or 2 வீக்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவோ அப்படி இல்லைனா மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்